இங்க வேதம் சொல்கிறது, சகாரியா எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளை சுற்றிலும் அவர் எப்படி இருக்கிறாரா? அக்கினி மதிலாய். அக்கினி மதிலாய். யாராய்களும் மந்திரம், வெள்ளியும், சூனியும், செய்வினை கட்டுகள், பயப்படுறீங்க? ஆமென். அக்னிமயமான ஆண்டவர் உன் வீட்டில் இருந்தா அது என்ன ஆகும்? எரிஞ்சு போகும். எரிஞ்சு சாம்பல் ஆக்கி தண்ணியில கலந்துடும். ஆமென். விசுவாசியுங்கள். ஆமென். விசுவாச குறைச்சல் இருக்கிற எகிப்திலிருந்து கொண்டு வந்த மக்கள் அவர்கள் முப்பாடுறாங்க, கூக்குரலிடுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அவருடைய அக்னியை தப்பி வைக்கிறது போய் அழிச்சு போட்டதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க சொல்றாரு, நான் அவர்களுக்கு சுற்றிலும் அக்னி மதிலா இருந்து. மதிலுங்க சுவர், அதை தாண்டி எல்லாம் வர முடியாது. அந்த பிசாசால, அந்த பொல்லாதால வர முடியாது. அந்த வேதனையை உண்டு பண்ணுகிற வியாதி, வறுமை, துன்பங்கள், எத்தனையோங்க ஊழியத்தில் எத்தனையோ பேர் ஊழியத்தை ஆரம்பித்து செய்ய முடியாது போயிட்டு இருக்கிறாங்கல்ல. எத்தனையோ மக்கள் நடத்த முடியாது இருக்காங்க. நடத்தின இருக்கவங்களுக்கு எத்தனையோ போராட்டத்தை கொடுக்குறான். விசுவாசம் மூலியமா புரட்சியாளர் மக்கள் மத்தியில் எத்தனை போராட்டங்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பாரானால், அவர் அக்னியா இருக்கிறார். கூட இருக்கிற கேயாசுக்கு தெரியல, தீர்க்கதரிசி அவருடைய கண்களை திறக்கிறார்.